தம்பி வந்து அப்ப ரொம்ப சின்ன பையன். திண்டுக்கல்ல கூட்டி போய் அவன் கொஞ்சம் கலரா இருந்தான். ஆனா அந்த வெயில்ல வறுத்து எடுத்தாலும் நல்ல கருப்பாயிட்டான். அப்ப இருந்து இவனுக்கு பேர் பிளாக் பாண்டி ஆகி போச்சு. ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த மேடையில திரும்ப உன்னைய ஒரு தம்பியா பாக்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சினேன். பல நாள் இந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தேன். நீங்கள் ஒரு வாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும் போதும், அதாவது நான் 26 வருஷம் சினிமாவில் இருக்கேன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அதில் ஒரு 5 வருஷம் கம்மியாக இருக்கும்போது இந்த படம் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் முதல் ஹிட்டு. நான் சினிமாவுக்கு வந்து வாய்ப்புக்கு தேடி கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை, நாகேஸ்வரி அந்த மாதிரி வரிசையாக நடித்து அது வரைக்கும் வெளியில் தெரியாது. ஆனால் ஆட்டோகிராஃபில் நடித்ததுக்கு அப்புறம் தான் இவன் சுப்பிரமணியன் நடிச்சிருக்கான், பெஞ்சமின் சின்ன வயசா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திரைப்படத்துக்கு நான் போய் நம்ம ஃபோட்டோ நடித்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆல்பம் எடுத்துட்டு ஒரு கம்பெனியில் தைரியமாக போய் வாய்ப்பு தேடுவேன். அந்த காலங்கள் நடந்த ஒவ்வொரு நினைவுகளும், ஏன்னா சரண் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னவங்களோட அது எவ்வளோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின ஒவ்வொரு நாளும் அந்த ஷூட்டிங்கில் ஒரு பெரிய போராட்டங்கள் இருக்கும். அவ்வளோ அன்றைக்கெலாம் ஃபிலிமில் எடுப்பாங்க. டிஜிட்டல் இன்னைக்கு வந்து டிஜிட்டலில் நிறையா ஈஸியாக 10 ஷாட் 20 ஷாட்னு எடுத்துக்குவோம். ஆனால் அண்ணன் ஒரு சீனோட பர்ஃபெக்ஷன் அந்த ஸ்கூல் டைமில் பாண்டியராஜ் அண்ணன் எங்களுக்கு எல்லாருமே ராமகிருஷ்ணன்லாம் என்னை அடிச்சிடும் டப்புன்னு போய் போடா டைம் போடா ஒவ்வொருத்தட்டையும் அந்த பஞ்ச் பருத்தி ஷூட்டிங்கில் நிற்கிறது எல்லாமே ஒரு பெரிய லேர்னிங் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத என்னுடைய முதல் ஹிட், எனக்கு நான் வந்த கடத்தில் எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு ஆட்டோகிராஃப் இது. ஸோ அந்த நினைவுகளை அதுவும் இன்னைக்கு என்னை முதல் அழைப்பாருனா ஃபஸ்ட்டு ஏற்று மாட்டி விட்டேன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பெரியவங்க இருக்கும்போது நான் வந்து எனக்கு உண்மையிலேயே என்னன்னா கண் கலங்குது. இப்போ ஒரு சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சீனுக்கு பின்னாடி நடந்த நினைவுகள் தான் ஓடுது. பாண்டியன் நாங்களும் பேசிட்டு இருந்தப்பா, டே இந்த இடத்துல நான் தான் அவனுக்கு தூக்கு சட்டியை கொடுத்த ஞாபகம் கடா அப்படின்னாரு. ஒவ்வொரு நினைவுகளும் வந்து ஓட ஆரம்பிக்குது. அந்த மாதிரி எல்லாருக்கும் இப்போ அண்ணன் ஸ்க்ரீன்ல சொன்ன மாதிரி இந்த ஆட்டோகிராஃப் அண்ணன் இந்த படம் வந்து திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய படம். இது ஒரு நாள் மட்டும் ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்லை, எத்தனை தலைமுறைக்கு எடுத்தாலும் இப்படி ஒரு ஆட்டோகிராஃபை யாராலும் எடுக்க முடியாது. அது எங்க அண்ணன் சேரன் மட்டும்தான் எடுக்க முடியுன்றதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த காதல், தகப்பனுடைய எல்லாருடைய எமோஷன்ஸும் இந்த படம் தூக்கி சுமந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம ஆழ்வார்பேட்டில் டபுள் பாசிட்டிவ் டப்பிங் முடிச்சு ஃபைனலில் டபுள் பாசிட்டிவ் நான் ஸ்னேகா கார்டு கூட சொல்லிட்டு இருந்தேன். நான் உள்ள டபுள் பாசிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் படம் பார்த்து ஃபுல்லாக போனேன் சார். நீ கேட்டீங்க, டேய் சவுண்ட் இல்லாமல் தானே இருக்கும் படம் பார்க்குறியாடானே. அண்ணன் பரவாயில்ல நான் படத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு போயிட்டு நான் உள்ள போய் உட்காந்து பார்த்தேன். பார்த்துட்டு ஃபுல் படமும் சவுண்டே இல்லாமல் பார்த்துட்டேன். அடுத்த நாள் எவ்வளோ இருக்கு வெளியே வந்து கேட்டாரு, ஆனால் நல்லா இருக்குன்னு போயிட்டேன். ஆனால் அடுத்த நாள் வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தேன். என்னமோ என்னைய வந்து பாதிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த படம், என்னமோ என்னை தூண்டிகிட்டே இருந்துச்சு. வெறும் சத்தமே இல்லாமல் ஒரு படம் பார்த்துட்டு அழுது ஞாபகம் இருக்கு. அப்போ திருப்பி மறுநாள் காலைல ஓடி வந்து அண்ணே பயங்கரமா அழுதுகிட்டே இருந்தேன், என்னன்னு தெரியல உள்ளுக்குள்ள அந்த இதெல்லாம் திருப்பி எதையோ ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொன்னேன். சரா உரா பார்த்துக்கலாம்டா அப்படின்னாரு. அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதே மாதிரி மியூசிக்கோட பார்த்த ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் சொன்னதுக்கு நீங்க ஒரு 5 பவுன் செயின் போட்டீங்க, ஆனா எனக்கு எதுவும் போடலண்ணே, ஞாபகம் வச்சுக்க. இந்த செகண்ட் ஹிட்ல ஞாபகம் வச்சு ஏதாவது செய்யுங்க. நன்றி. நன்றி. அடுத்ததாக பெரிய சுப்பிரமணி பெஞ்சமின் அவர்களே. இந்த படம் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதுக்கு சின்ன வயசு அதுக்கு பெரிய வயசு. இவர் 10 வயசுல இருக்கும்போது, அப்புறம் 15 வயசுல இருக்கும்போது, அப்புறம் 25 வயசுல இருக்கும்போது தேடிக்கிட்டே இருப்போம். நானும் என்னோட உதவி இயக்குநர்கள் எல்லாருமே எங்களுக்கு யாரை பார்த்தாலுமே இவங்களை வந்து அவங்க அம்மாவை போட்டுடலாமா, இவங்களை பத்தி இவங்க தங்கச்சியா போட்டுடலாமா அப்படித்தான் தோணும். இந்த மகாநதியில எனக்கு ஏற்பட்ட அனுபவம். மகாநதியில நாங்க வந்து கமல் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்கு அப்படித்தான் நாங்க தேடி நானும் சேகர் சார் அலைஞ்சோம். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு என்னாச்சு, ஆட்டோகிராஃப்ல வந்துச்சு. அப்புறம் தவமாய் தவமதில் 4 ஸ்டேஜ் பார்க்கணும். அதுக்கு நாங்கள் மச்சமெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சி நம்ம ஆஃபீஸில் அவ்வளவு இது நடக்கும். ஸோ நான் இப்போ இதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாத்தையும் பற்றி பேசும்போது நான் மட்டும் இல்லாமல் என்னோட உதவி இயக்குநர்கள் கூட இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாங்கல எல்லாரும், உதவி இயக்குநர்களும் வந்துருவாங்கப்பா. வாங்க, ராமகிருஷ்ணன் கடைசியில் தான் வருவான். வா சும்மா அப்படியே கூட நில்லுங்க. தம்பி இங்க வாங்க. தம்பி நீங்க 2 பேரும் நடுவில் வாங்க. இங்க வா நீங்க வா, அப்படி வா, இங்க வாங்க. அங்கே இவர் வந்து சின்ன வயசுல நடிச்சிருப்பாரு. அப்புறம் நான் பிளாஷ்பேக் முடிச்சு வரும்போது, வளர்ந்து வரும்போது இவர் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த 2 உருவ ஒற்றுமை வந்து எங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப தாச்சு.
ஆனா பெஞ்சமின் வந்து எங்களுக்கு முன்னாடி வெற்றி கொடியில் நடிச்சதுனால கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ 2 பேருக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பெஞ்சமின் வந்து ஆமா அதை செய்யக்கூடாது, ஏன் இந்தாங்க இது உங்களுக்கான கிஃப்ட். இப்போ பேரை வரமாட்டீங்க கீழே. சரி நீங்க அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் எடுக்கும்போது மிகப்பெரிய போராட்டம். அதாவது அவுட்டர் போயிட்டுவோம். அன்னைக்கு அவுட்டர் போய் ஷூட்டிங் எடுக்கலான்னு சொல்லிட்டு கேமரா வைப்பார் சார், டைரக்டர் சார். மழை வந்துடும். மத்தியானம் சாப்பிடுவோம். அப்புறம் மறுபடியும் மழை வந்துடும். அப்புறம் பேக்கப் பண்ணிடுவாங்க. இப்படியே ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே லாட்ஜில் தங்க வச்சு 3 நேரம் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து தினம் மழை விடாம நாளைக்கு எடுத்துடலாம் சொல்லி விடாம தொடர்ந்து டைரக்டர் வந்து போராடி கடனை உடனே வாங்கி எடுத்தாரு. நாங்க சார் போயிட்டு கூட வரலாம் சார் அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம். இல்ல படத்தை முடிக்காம நான் போக மாட்டேன், அது என்ன ஆனாலும் சரி இந்த படத்தை முடிக்காம போக மாட்டேன்னு சொல்லி அப்படி எடுத்தாங்க. ஒரு முறை இந்த கிளைமாக்ஸ் சீனு இதுல ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்துட்டு இருக்கும்போது நாங்கள் அலெக்ஸ் அண்ணன் எல்லாம் வெளியில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ பாண்டி அண்ணன் உமாபதி எல்லாம் வந்து ஏன் வெளியில் உட்காந்துருக்கீங்க, உள்ள போ. இல்லை ஐயா வெளியில் உட்காந்துருக்காரு, சாரோட அப்பா வெளியில் படிக்கட்டில் உட்காந்துட்டு இருந்தாரு. சரி அவர்கிட்ட பேசலான்னு போகிறோம் அப்படின்னு. சரி பேசி உள்ள வாங்க, டைரக்டர் பார்த்து திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போ நானும் அலெக்சனும் போயிட்டு ஐயா அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தார். ஐயா என்னங்க அழுது, எங்க அப்பா இவங்க என்னங்க அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு, கரண்ட் பில் கூட கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஐயா அழுதுட்டாங்க. எங்களால என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயா கவலைப்படாதீங்கய்யா, இந்த கஷ்டம்லாம் கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் அப்படின்னு. அதான் அதை பார்க்கறதுக்கு நான் இருப்பேன்னா இல்லையான்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அழுத. சின்ன பிள்ளை மாதிரி அழுதாருங்க படிக்கட்டுல உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் நாங்க தான் உள்ள கூட்டு போயிட்டு ஊர்ல இருந்து வந்தாங்க. உடனே பணம் இல்லைன்னு சொன்னோன்னே அவர் காட்டுறாரு கையில எல்லாம் 10 ரூபாய் 20 ரூபா நோட்டு. அப்படிப்பட்ட எங்க அப்பா தான் போய் அந்த ஆடோகிராஃபுக்கு தேசிய விருது வாங்கினார். அதனால அவர் அதில் சந்தோஷப்பட்டிருப்பார். சரியா? அழகு. அந்த மாதிரி இன்னொரு இது மல்லிகா வீட்டுக்கு நானும் சாரும் போவோம். இந்த மல்லிகா வீட்டுக்கு அதான் ஆட்டோகிராஃப் படத்துல அப்படி சொல்லுங்க. நீங்க வாட்டு கிடையில மல்லிகா வீட்டுக்கு 4 சாரும் போகணும். அப்போ அந்த பசங்க மல்லிகாவோட பசங்க 2 குழந்தைங்க அதை பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சார் வந்து சார் நான் சொன்னேன், டேய் என்னடா பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஏற்கனவே சுரேஷ்னு ஒருத்தர் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சார் அப்படி பார்ப்பாங்க. நானும் அப்படி பார்ப்பேன், ரியாக்ஷன் பண்ணுவேன். அவருக்கு என்னவோ தெரியல, சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்புறம் 1 டேக்கு 2 டேக்கு 3 டேக்கு 4 டேக்கு ஃபிலிம் கேன் மாத்துறாங்க. ஒரு கேன் வந்து 15,000 என்னமோ சொல்றாங்க. அப்பவே மறுபடியும் இன்னொரு கேன் மாத்துறாங்க. சார் ஜெகனண்ண பாண்டியன்லாம் சொல்றாங்க, சார் வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு. மறுபடியும் எடுக்கணும். இதே மாதிரிதான் வெற்றி கொடிக்கிட்டுல 400 அடி ஷாட்டு, 400 அடி ஷாட். அந்த வடிவேல் திட்ட சீனு விடவே இல்லை டைரக்டர். ஒரு கேன் மாத்துறாங்க, 2வது கேன் மாத்துறாங்க, 3வது கேன் மாத்துறாங்க, 4வது கேன் மாத்துறாங்க. எனக்கு சம்பளம் 1000 ரூபாய். ஆனா 40,000 ரூபாய், நான் 60,000 ரூபாய் நான் சாப்பிட்டேன் அன்னைக்கு ஒரு நாள். ஆனா டைரக்டர் துளி கூட கோப்பல. பெஞ்சமின் எனக்கு பர்ஃபெக்ஷன் கரெக்டா வரணும், நீங்க வடிவேல திட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன அப்படி வேலை வாங்கினாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. அப்போ அந்த மல்லிகா வந்து ஏற்கனவே சுரேஷன் ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னு சொன்னோடனே வளாறு ஒன்று விட்டார். அடி சரியான அடி, காதல ஒங்கினு. ஐயோ இது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு அப்படி டக்குன்னு பார்த்தேன். இதுதான் எனக்கு வேணும்
அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிரஷன் வாங்குறதுக்கு தான் ஆனா அடிச்ச உடனே தான் வந்துச்சு. இதை வாங்குறதுக்கு தான் நான் அடிச்சேன் அவர் சொல்லாம அடிச்சது. சாரி அப்படின்னு சொல்லி சார், அதாவது அந்த பெத்தவங்க கற்றவங்களுக்கு தான் தெரியும் கல்வி மர்மம், பெத்தவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளையோட மர்மம், நட்டவருக்கு தான் தெரியும் பயிரோட மர்மம், வித்தை காட்டுறவங்க தான் தெரியும் வித்தையோட மர்மம் சொல்லுவாங்க. எங்க இயக்குனருக்கு தான் தெரியும் அந்த வழி. இந்த ஏற்பட்ட ஒரு படம் இவ்வளவு பெரிய ஒரு நிமிஷம் இருமா ஆடியோ அப்படின்னு சொன்னாலே சரி பண்றோம். ஆடியோ எவ்வளவு பெரிய படத்தை எடுத்தது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். அந்த படத்துல நாங்கெல்லாம் இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். இயக்குனருக்கு எங்க மனப்பூர்வமான நன்றி. நன்றி. போதும்.